ஹலோ கைஸ், வெல்கம் டு சோசியல் இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மூலமாக போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறது. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு தனிநபருடைய நன்னடத்தையை தெரிஞ்சுக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் மூலமாக கொடுக்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட் மூலமாக நிறைய யூசேஜ் இருக்குது. நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகிறதா இருந்தாலும் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு ப்ரைவேட் ஜாப் போகிறதா இருந்தாலும் அந்த இடத்துல நம்மளுடைய நன்னடத்தையை தெரிவிக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த இ-சேவை, சிஎஸ்சி இந்த மாதிரி வச்சுருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சர்வீசஸ்க்கு நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் கம்பல்சரி கொடுக்க வேண்டியிருக்கும். எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் ஒரு பேங்கிங் கரஸ்பாண்டாக இருக்கீங்கன்னா அதுக்கும் கண்டிப்பாக இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கட்டாயம் தேவைப்படும். அதுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி இப்போ புதுசாக பார்த்திங்கன்னா யூடிஐ பேன் சர்வீசஸ், என்எஸ்டிஎல் பேன் சர்வீசஸ் இதிலலாம் பார்த்திங்கன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் கட்டாயம் அப்லோட் பண்ணால் தான் உங்களோட பேன் கார்டு அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இப்போ எனபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் தேவைப்படும். ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கு எவ்வளோ ஃபீ நீங்கள் பே பண்ணணும், ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் தெளிவாக கொடுத்துருப்பேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். அப்போ தான் நீங்களும் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் சீக்கிரமாக பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட் மூலமாக போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிக்க முடியும். போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டுக்கு உங்களை ஸ்டேஷனுக்கு வெரிஃபைக்கு வர சொன்னாலோ இல்லைன்னா ஸ்டேஷனில் இருந்து போலீஸ் உங்கள் வீட்டுக்கு வந்தாலோ வெரிஃபிகேஷனுக்கு வரும்போது நீங்கள் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்ன ப்ரூஃப்லாம் அட்டாச் பண்ணியிருந்தீங்களோ அந்த ப்ரூஃப் கையில் வச்சுருக்கணும். ஸோ அதை வச்சு வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நீங்கள் கையில் வச்சுக்கணும் அந்த வெரிஃபிகேஷன் டைமில். ஸோ அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக வெரிஃபை பண்ணி தருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே டவுன்லோட் பண்ணிக்க முடியும் கைஸ். இப்போது எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது அதை பற்றி நம்ம கண்டினியூவாக பார்க்கலாம். போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கான இந்த போர்ட்டலுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இதில் 4th இருக்கக்கூடிய சிட்டிசன் சர்வீசஸ் பெய்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் நியூவாக ரிக்வெஸ்ட் கொடுத்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்க முடியும், வெரிஃபை பண்ணிக்க முடியும், ஃபீட்பேக் பண்ணுறதா அது பண்ணிக்கலாம், ஃப்ரீக்வென்ட்லி அஸ் கொஸ்டின்ஸ். ஸோ இதையும் நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஸோ ஓகே, இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ புதுசாக அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நியூ ரிக்வெஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது பேமெண்ட் கேட்வேயில் நீங்கள் எவ்வளோ சார்ஜஸ் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டைப்புன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் செல்ஃப் வெரிஃபிகேஷன், ஜாப் வெரிஃபிகேஷன், டெனன்ட் வெரிஃபிகேஷன், டொமஸ்டிக் ஹெல்ப் வெரிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் செல்ஃப் வெரிஃபிகேஷன் இப்போ யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பரை நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ எந்த மொபைல் நம்பர் கையில் வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை இதில் டைப் பண்ணிவிட்டு இந்த செக்யூர் கோடுன்னு கேட்குற இடத்துல கொடுத்துருக்கக்கூடிய அந்த 38070. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேறு நம்பர் மாறும். ஸோ அந்த நம்பரை டைப் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். ஸோ அந்த ஓடிபியை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஆஃப்டர் நீங்கள் சப்மிட் பண்ண பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் த அப்ளிகேண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த மாதிரி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறீங்கிறது பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க. செல்ஃப் வெரிஃபிகேஷனாக, ஜாப் வெரிஃபிகேஷன் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதும். ஸோ நேம்ங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஆர் மிஸ்ஸஸ் இதை செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய நேமை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செலக்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் சன் ஆஃபா, டாக்டர் ஆஃபா, ஒய்ஃப் ஆஃபா, ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு அவங்களோட நேமும் நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், ஸோ அதே நீங்கள் கரெக்டாக இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ப்ரூஃப் அட்டாச் பண்ணுறீங்களோ அந்த ப்ரூஃபில் இருக்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஆதார் கார்டை அப்லோட் பண்ணுறீங்கன்னா ஆதார் கார்டில் எப்படி டீட்டெயில்ஸ் இருக்கோ அதே மாதிரி நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி போட்டுக்கோங்க. ஸோ மெயில் ஐடி போட்டதுக்கப்புறம் உங்களோட கரண்ட் அட்ரஸ், இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் கரெக்டாக இதில் டைப் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஆதாரில் எப்படி இருக்கோ அதேமாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களோட டிஸ்ட்ரிக் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுடைய பின்கோடு கேட்டிருக்காங்க. ஸோ பின்கோடையும் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் டியூரேஷன் ஆஃப் ஸ்டேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எத்தனை வருஷமாக அங்கே இருக்கீங்களோ அதை டைப் பண்ணிக்கோங்க. 6 இயர்ஸ்னால் 6 இயர்ஸ், 5 மந்த்னா 6 இயர் 5 மந்த் அந்தமாதிரி டைப் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கரண்ட் அட்ரஸும் உங்களுடைய பர்மனன்ட் அட்ரஸும் சேமான்னு கேட்குறாங்க. ஸோ எஸ்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேம் கரண்ட் அட்ரஸ் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் பர்மனன்ட் அட்ரஸ் வந்து நீங்கள் தனியாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து எஸ் கொடுத்துருக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து அட்டாச் ஃபோட்டோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இதோட மேக்ஸிமம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 KB இருக்கணும். ஸோ 50 KBக்குள்ள வந்து ஃபோட்டோவை வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி அட்ரஸ் ப்ரூஃபில் வந்து எனி கவர்மெண்ட் இஷ்யூ ஐடின்னு கொடுத்துருக்காங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், ஸோ இந்த மாதிரி ஐடி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இதோடைய மேக்ஸிமம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 KB, JPG அண்டு PDF இந்த ஃபார்மேட்டில் மட்டும்தான் இருக்கணும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த சைஸுக்கு மேலே இருக்கக்கூடிய ஃபைலை வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகாது. ஸோ இதை வந்து கரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபோட்டோ அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணதுக்கப்புறம் டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து டிக் பண்ணிவிட்டு சேவ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்ளிகேஷன் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அப்டேட்டுங்கிற ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஒன்ஸ் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜில் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ண சொல்லும். நீங்கள் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கீழே எஸ் நோன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தால் நீங்கள் எஸ் கொடுத்து கன்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் எஸ் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன் சொல்லி கொடுத்து வந்துருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆஃப் டெபிட் கார்டு இஷ்யூஸ் பை விஷா மாஸ்டர் கார்டு மாஸ்ட்ரோ ஹேவ் டெம்பரவரி டிசபிள் டியூ டு ரீசன்ட் amendments in RBI guidelines. You are requested to make payment using other mode payment till it is enabled again சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகன் நேம், மொபைல் நம்பர், சர்வீஸ் நேம், நம்பர் ஆஃப் பர்சன்ஸ், டோட்டல் அமௌண்ட்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் 500 ரூபாய் வந்து பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ எல்லாம் செக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். மேக் பேமெண்ட் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கேட்வேக்குள்ளே போய்டும். நீங்கள் நெட் பேங்கிங் மூலமாக பேமெண்ட் பண்ணிக்க முடியும், கிரெடிட் கார்ட்ஸ் மூலமாக வந்து பேமெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணி பேமெண்ட் வந்து பண்ணிடுங்க. ஸோ பேமெண்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெசிப்ட் வந்துடும். ஸோ அந்த ரெசிப்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணி 10 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து கிடச்சிடும். இந்த சர்டிஃபிகேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போய் வெரிஃபை பண்ண வேண்டியிருக்கும். அப்படி இல்லைன்னா போலீஸ் வந்து டேரெக்டாக நீங்கள் இருக்கக்கூடிய பிளேஸ்க்கு வந்து விசிட் பண்ணி கூட உங்களை வெரிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து ஆன்லைனில் வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை ப்ரிண்ட் அவுட் போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண இந்த சர்டிஃபிகேட்டுக்கான ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே போர்ட்டலில் ஹோம் பேஜ் போனீங்கன்னா சிட்டிசன் சர்வீசஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டில் வியூ ஸ்டேட்டஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்வீசஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பர் போட்டுட்டு கீழே இருக்கக்கூடிய செக்யூர் கோடை போட்டுட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை போட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஆஃப்டர் வெரிஃபை முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிற ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டலே கொடுத்துருவாங்க. ஸோ இது மூலமாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக நீங்கள் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபுல் மெத்தட். ஸோ இந்த மெத்தடை வந்து ஒன்ஸ் வந்து தெளிவாக நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஃபில் பண்ணுங்கள். இது ரொம்பவும் ஈஸியான மெத்தட் தான். நீங்கள் ஆன்லைன் மூலமாக 500 ரூபா ஃபீ பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ரிசிப்ட் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆனதும் நீங்கள் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட்டை ஆன்லைன் மூலமாக ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் கைஸ். இதே வெப்சைட் மூலமாக நீங்கள் செல்ஃப் வெரிஃபிகேஷன் பண்ணியிருப்பீங்க. அதேமாதிரி ஜாப் வெரிஃபிகேஷன் பண்ணிக்க முடியும், டெனன்ட் வெரிஃபிகேஷன், டொமஸ்டிக் ஹெல்ப் வெரிஃபிகேஷன். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா 3 சர்வீசஸும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ப்ராசஸ்லேயே வந்து பண்ணிக்க முடியும் கைஸ். ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதே போர்ட்டலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா அதை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி தரேன். அதே மாதிரி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக இந்த யூடியூப் சேனலில் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபுல் சப்போர்ட்டையும் கொடுங்க. அதே மாதிரி நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கெல்லாம் கொடுத்துருப்பேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான புது அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேனல்லையும் டெலிகிராம் குரூப்லையும் அப்டேட் பண்ணுவேன். யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.